நெருக்கமாக இருந்தும் தூரப்படுத்தும் நிலை இன்றைய சமுதாயத்தில் தலையாய பிரச்சனை. பெற்றோரை இழந்தவர்களா 2 பேரும் அல்லது அப்பா அல்லது அம்மாவை இழந்த பெரிய அக்கனை அரவணைப்பு ஆதரவு இந்த 3ஐயும் இழந்தவர்கள் தான் ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கிறார்கள். இந்தியாவின் ஆதரவற்ற அதிகமாக உள்ளது. இந்த குழந்தை செல்வங்களில் சுமார் 2,32,4,600 ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த ஆதரவற்ற குழந்தைகள் தாயும் தெரியாம தகப்பனும் தெரியாத இருக்கிற காலத்தினால அவங்க மனதில ரொம்ப அழுத்தத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. கேமராமேன்கா அந்த கவலையை தீர்க்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல கல்வி முறையில போதிச்சோம்னா அவங்களும் சமுதாயத்துல பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி தரணும். அப்போ அனாதைன்றது இல்லைன்ற முறை அவங்க சமுதாயத்துக்கு முக்கியமான படிச்சு என்னோட மெசேஜ் அறிஞ்சதுக்கு அப்புறம் என் மாதிரி பக்கத்துல பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்ல ஆசையா இருந்தேன். பெற்றோர்கள் அல்லது சந்தை மற்றும் நிலை ஆதரவற்றை அவர்கள் அன்பை தேடும் இதயமாயிருக்கிறார்கள். அவர்கள் கண்களோ குளிர்க்கும் கண்ணீரை மறந்ததாய் விளங்குகிறது. இந்த புன்னகை மறந்த குழந்தைகள் பல சிக்கல்களை சந்திக்கின்றனர். அவ்வாறு சிக்கல்கள் இருந்தும் அவர்கள் சாதனை புரிபவர்களாக விளங்குகின்றனர் என்பது வியப்பிக்கக்கூடியது. நெஞ்சம் கதறி இறுகிய முகத்துடன் அவர்கள் சமாளிக்கும் பிரச்சனைகள் ஏராளம். நம் சமுதாயத்தின் பல்வேறு காப்பகங்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து உறுதுணையாய் விளங்குகின்றன. நாங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு பணிகளை செய்து வருகிறோம். எங்களுடைய பணிகளிலும் குறிப்பாக குழந்தைகளின் முன்னேற்றம் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. குழந்தைகளிலும் என்று பார்க்கும்போது ஆதரவற்ற குழந்தைகள் எங்களுடைய முன்னுரிமையிலும் முன்னுரிமை தரப்படுகின்ற ஒரு பிரிவினர். அவர்களை பொதுவான குழந்தைகளோடு கலந்து பழக வைப்பதும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வாழ்க்கை கல்வி வழங்குவதும் எங்களுடைய முக்கியமான பணி. தாய் தந்தையின் அரவணைப்புடன் வளர்வதுதான் குழந்தை பருவத்தின் சிறப்பு. ஆனால் இன்றைய குழந்தைகளில் சிலர் தம்மோடு என்று ஆதரவற்றவர்களாக வாழ்கின்றனர். ஓராண்டு உயிராகி உருமாறி ஆண்டவன். ஆனால் இவர்கள் கடவுளை அவர்கள் எதனால் தனியாக விடப்பட்டிருக்கிறார்கள் என்பது விடையளிக்க முடியாத கேள்வியாக இருக்கிறது. சமுதாயத்தின் பங்கான நம் ஒவ்வொருவரும் அவர்களை அரவணைக்கும் நெஞ்சத்துடன் விளங்க வேண்டும். வேண்டுதல் செய்யும் உதவிகளை விட உதவி கைகளே சிறந்தது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேந்திரனுடன் சம்ஸ்கிருதி சக்கரவர்த்தி.